ஏசிய எப்படி யூஸ் பண்ணா கரண்ட் பில் கம்மியாகும்? அடிக்கிற வெயிலுக்கு நீங்க வீட்டுக்கு போன உடனே ஏசிய ஆன் பண்ணுவீங்க. உங்க ரூம்ல உடனே ஃபுல்லா கூலிங் ஆக ஏசிய 16ல இல்லனா 18ல வைப்பீங்க. அப்புறம் மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக இருக்கும். அதுதான் 5 ஸ்டார் ஏசி வாங்கி இருக்கேன்ல, அப்புறம் எப்படி கரண்ட் பில் அதிகமாகும்? அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் எப்படி ஏசிய யூஸ் பண்ணா கரண்ட் பில் கம்மியாகும்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் ஏசியோட கூலிங்க கம்மியா வைக்கணும். அப்புறம் ஏசியோட ஃபில்டரை 3 மாசத்துக்கு ஒரு முறை நல்லா கிளீன் பண்ணிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஏசிய உள்ள வெளியன்னு நல்லா கிளீன் பண்ணணும். அப்பதான் கம்ப்ரஸர் ஸ்ட்ரெஸ் இல்லாம நமக்காக வேலையை பார்க்கும். ஏசிய 16ல இல்ல 18ல வைக்கும்போது ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது இந்த கம்ப்ரஸர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவே ஏசிய 24ல இருந்து 28 வரைக்கும் வச்சீங்கன்னா ஏசி கொஞ்சம் ஸ்லோவா தான் கூல் பண்ணும். ஆனா கரண்ட் பில் சேவ் பண்ணலாங்க. கரண்ட் பில்லை சேவ் பண்ண இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க.